I'm alright. It's okay. Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டில் கிரவுண்ட் கான்செப்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இது இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாடல் இமேஜ் பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அண்டு ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நார்மலாக இருக்க ஷர்ட் கலர் உங்களுக்கு இப்போ வரும். ஸோ இந்த கலர்லேருந்து நான் ஃபுல் பிளாக்காக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஷர்ட் கலரை சேஞ்ச் பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்கன்னா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அது ஈஸியாக இன்னொரு கலர் ட்ரெஸ்ஸாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது பேக்ரவுண்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு நீ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு இமேஜை பேக்ரவுண்டுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 4Kல கட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஓகே, இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் ரொட்டேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்ருக்காரு. ஸோ எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் மூணாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ அதை கரெக்டாக செட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். இப்போ திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஎன்ஜை கரெக்டாக அவரோட ஹார்ட்டு கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த இமேஜ் வந்து பெருசாக்குங்க. கரெக்டாக உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிஎன்ஜி கொடுத்தோம்ல, அந்த பிஎன்ஜிக்கு மேலே இது ஃபஸ்ட்டு பிஎன்ஜி, இந்த பிஎன்ஜியை கரெக்டாக இதுக்கு மேலே செட் பண்ணுங்கள். ஸோ 2 பிஎன்ஜி ஒரே மாதிரி தான், அது லைட் கிடையாது, இது லைட் எஃபெக்டோடு சும்மா பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பிஎன்ஜியை கரெக்டாக அந்த லைட் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் ஒரு இடத்துல அடிக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மூவ் டவுனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள் அகெயின். ஓகே, இப்போ நீங்கள் 3 வாட்டி கிளிக் பண்ணும்போது அந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து அந்த இமேஜ் போயிடும். ஸோ பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இதை வந்து கரெக்டாக அந்த மொபைல்னு போட்டுக்குதில்ல இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த குட்டி டாட் இருக்கும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இப்போ செட் பண்ணுறேன். இந்த இடத்துல குட்டி டாட் இருக்கா, அந்த டாட் வந்து கரெக்டாக அந்த மொபைல் இருக்குல்ல
ஃபஸ்ட்டு எம்மில் இருக்கணும். ஓகே, திரும்ப அதை கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சமாக வந்து அந்த இழுத்திங்கன்னா இமேஜ் பெருசாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக சென்டராக வந்து பி இருக்குல்ல, பி அந்த இடத்துல கரெக்டாக நடுவில் பார்த்து செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது டூப்ளிகேட் பண்ண லேயரை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அவருக்கு ஃபேஸுக்கு கிட்ட அதை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்வெர்ட் கொடுத்துடலாம். ஓகே, சைஸை கம்மி பண்ணுறேங்க, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ அவர் ஃபேஸ்க்கு மேலே சும்மா வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி வந்து 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 30க்கு செட் பண்ணுங்கள். 30. ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து -17 -17. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு கிளாரிட்டி +26. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் +10. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட்ஸ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஹைலைட் வந்து -11. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஷேடோ +10. ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் -8. ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர், இது ஆஃப்டர் த அட்ஜஸ்ட்மெண்ட். பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பிஃபோர் ஆஃப்டர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட் வந்து -4க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட் வந்து +4. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து +8. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஒயிட் வந்து -4. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து +4. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர் வந்து +1, அதுக்கு மேலே போகக்கூடாது, கரெக்டாக +1ல் தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ் +5. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் -1. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் டூல் ஐக்கான் இருக்கும், கரெக்டாக இந்த ஐக்கான், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து +3. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து +10. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் யூஜ் வந்து -3. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் +10. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு க்ரீன் யூஜ் வந்து +7.
ஓகே. நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து +20 20. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ யூஜ் வந்து +8. ஓகே. நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் -7. ஓகே. நெக்ஸ்ட்டு லூமினஸ் +7. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளூ யூஜ் வந்து +10. ஓகே. நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து -2 +2. ஓகே. இப்போ டன் கொடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ப்ரொஃபைல் அதாவது லேயராக இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே உங்களுக்கு பேசிக்குன்னு இருக்கும், அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்குன்னு இருக்கான் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆர்டிஸ்டிக்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆர்டிஸ்டிக் 4ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ டன் கொடுத்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து +15. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு டென்சிட்டி +2. ஓகே. நெக்ஸ்ட்டு விண்டேஜ் -16. ஓகே சூப்பர். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு +54. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங் வந்து +10. ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு +39. ஓகே. நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு +16. ஓகே. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஒரு +37. ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 50ல் இருக்கும், ஸோ 59க்கு செட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸ் ஒரு 20. ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், குட்டியாக, அது பேர் வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஆப்டிமிஸ்டிக். இது கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கு கீழே உங்களுக்கு லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸ்கின் கலரை பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர். அந்த உள்ளே இருக்க அந்த பப்ஜி மாதிரி இருக்குல்ல, அந்த கன், அதெல்லாம் அந்த கலரை பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட் இந்தியான்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுறேன், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஃபஸ்ட்டு இருந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு பிக்சார்ட்லேயே தெரிஞ்சிடும். ஆஃப்டர் த லைட் ரூம் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different? Man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it, yo. You gotta take it slow, you can't be a pro, don't waste your time no more. Who the fuck are you to tell me what to do? I don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon. And I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions. ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. ஓகே. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியுது. நான் ப்ரோ பேட்டில் கிரவுண்ட் மட்டும் தான் போகிறீங்க, ஃப்ரீ ஃபயர் போட மாட்டீங்களான்னு கேட்குறீங்கன்னு புரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரீ ஃபயரை பற்றி கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் மேபி ஃப்ரீ ஃபயர் வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் அவ்வளோ பெரிய க்ரோத்தும் இல்லை. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நான் வீடியோ போடுறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்குவேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு அவ்வளோ பெரிய க்ரோத்தும் இல்லை. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டிங்கின்னு அழுத்துருங்க. டாடா பை பை. நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்.
அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.